மம்தா பானர்ஜியை கடுமையாக விமர்சிக்கும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் செயலா? இந்தியா கூட்டணியின் சார்பில் 26க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து 4 கட்ட கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி. ஆனால் அப்பப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகளும் எழுந்து வருது. இதற்கிடையில டெல்லியில் நடந்த 4வது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பல முக்கியமான பேச்சுக்கள்லாம் பேசப்படுது. இந்த 4வது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதனிடையே சனாதன ஒழிப்பு பேச்சும் இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திச்சு. இந்த விவகாரத்தில் திமுகவிடமிருந்து தாங்கள் ஒதுங்கி இருப்பதாக மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிப்படையாக அறிவித்தாங்க. அதே போல ஹிந்தி விவகாரத்திலையும் தமிழக தலைவர்களை பார்த்து ஹிந்தி தேசிய மொழி, அதை கத்துக்கங்க அப்படின்னு நிதிஷ்குமார் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லாத்துக்கும் மேலாக தயாநிதி மாறன் முன்னாடி ஒரு டைம் பேசின ஒரு பேச்சு வீடியோ என்ன பேசினார்னா, அது பீகாரிகள் இங்கே கழிவறையை கழுவுகிறார்கள் அப்படிங்கிற வீடியோ இப்போ வைரலாக்கப்பட்டு பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவின் கண்டனத்திற்கு ஆளானது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்களை வழங்குவதாக திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுனா கார்கே முன்மொழிந்தது திரிணாமுல் காங்கிரஸ். ஆம் ஆத்மியும் இதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இதை ரசிக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போ அவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் உடனான கூட்டணியை விரும்பலை, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி வேண்டும் அப்படின்னு மம்தா பானர்ஜி தான் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளை மட்டுமே வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் உங்ககிட்ட யாசகம், அதாவது பிச்சை கேட்கல, அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட முடியும், எங்களுக்கு மம்தா பானர்ஜியின் கருணை தேவையில்லை, மம்தா பானர்ஜி உண்மையில் பிரதமர் மோடிக்கு சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கிறதால இந்த கூட்டணியை விரும்பல அப்படின்னு காட்டமாக தெரிவிச்சிருந்தார். இந்த விவகாரத்தில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவசரப்பட்ட கருத்துக்களை வெறுப்புகளாக அள்ளி கொட்டுவதாகவே தெரியுது. மம்தா பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூக உடன்பாடுக்கான வழி செய்யணும். மம்தா பானர்ஜியும் பகிரங்கமாக காங்கிரசுக்கு 2 சீட்டுகள் தான் ஒதுக்கும் அப்படின்னு அறிவிப்பதும் கூட்டணி நடைமுறைக்கு ஏற்றது கிடையாது. இந்த நிலையில ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உத்தேச தொகுதி பங்கீடு ஒன்றை டெல்லி காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டதா தகவல்லாம் வெளியாகிறது. பீகார்ல இந்தியா கூட்டணியில் 25 தொகுதிகளை பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ். அதே நேரத்தில் பீகாரில் ஆர்ஜேடி, ஜேடியு இடதுசாரிகள் அப்படின்னு எல்லா ஒருங்கிணைந்த தேர்தலை எதிர்கொள்ள உறுதியானால் மொத்தம் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 10 முதல் 12 தொகுதிகளை பெற்றாக வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் 12 இடங்கள் காங்கிரஸ், 2 இடங்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போட்டியிடும் அப்படிங்கிற அம்மாநில ஃபார்முலா மேற்கு வங்கத்தில் குறைந்தபட்சம் 6 தொகுதிகளையாவது கொடுத்தால்தான் திரிணாமுல் காங்கிரஸ் உடனான கூட்டணியில் இருக்க முடியும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா. தமிழ்நாட்டில் 15 தொகுதிகளில் தொடங்கி 10 தொகுதிகள் இருப்பது அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறதா காங்கிரஸ். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவது வெல்வது உறுதி என்பதால் கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படும் நிலையில் அப்போதைய சூழ்நிலை அடிப்படையில் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு காத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அத்தனை மாநிலங்களிலையும் ஜனவரி 3வது வாரத்தில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் அப்படின்னும் டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. டெல்லியில் ஆலோசனை கூட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முன்னரே ஒருவர் பகிரங்கமாகவும் கடுமையாக விமர்சித்து கூட்டணி நெறிமுறைகளுக்கு விமர்சித்து பேசுவது அப்படிங்கிறது கூட்டணி நெறிமுறைகளுக்கு நல்லது கிடையாது. இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் செயல் திட்டம், தொகுதி பங்கீடு குறித்து முறையான வரைமுறைகளை வகுக்காவிட்டால், இப்படியே இவங்க அடித்து கொண்டிருந்தால் கூட்டணியின் நோக்கமே சிதைந்துவிடும். இதை தலைவர்கள் தான் உணர்ந்து நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது.